அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜே மீடியா மற்றும் ஜேஎம் கியாஸ் வழங்கும் முஹர்ரமை வரவேற்போம் என்ற நேரலை நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்றுக் கொள்கின்றோம். முஹர்ரம் இது ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதம் மட்டுமல்ல, நமக்கு நம்பிக்கையையும் ஈமான் உறுதியையும் புதுப்பிக்க அளிக்கும் புனிதமான தொடக்கமாகும். தரமே எமது தனித்துவம் என்ற துடிப்பர் ஜே மீடியா கல்லூரி மற்றும் கடந்த 10 வருடங்களாக சிறப்பாக தனது சேவையை, குறிப்பாக தமிழ் பேசும் சமூகத்திற்கு தனது சேவையை மிக கச்சிதமாக வழங்கி வருகின்றது. அதே போன்று காலத்திற்கு ஏற்றவாறு புது புது விடயங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகின்ற இந்த வரிசையில் இன்றும் முஹர்ரமை வரவேற்போம் என்ற தலைப்பில் துணிப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை இப்பொழுது நாம் ஏக இறைவனது துணையோடு ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்வுகளை வான் மறையாம் அருள்மறை திருவசன வரிகளை அழகுற தந்து நிகழ்வுகளை ஆரம்பம் செய்து வைக்கும் முகமாக நான் ஆஷே எம் ரிஃப்னாஸ் அப்துல் ரஹ்மான் அமீனி ஹசரத் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص، فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم، واتقوا الله واعلموا أن الله مع المتقين. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. வழங்கி நிகழ்வுகளை ஆரம்பம் செய்து வைத்து ஆஷே எம் ரிஃப்னாஸ் அப்துல் ரஹ்மான் அமீனி ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முஹர்ரம் மாதம் இது ஹிஜ்ரி ஆண்டில் முதல் மாதம் மட்டுமல்ல, நமக்கு நம்பிக்கையையும் ஈமான் உறுதியையும் புதுப்பிக்க அழைக்கும் புனிதமான தொடக்கமாகும். தரமே எமது தனித்துவம் என்ற தொடிப்பொருளில் இயங்கும் ஜே மீடியா மற்றும் ஜேஎம் கியாஸ் வழங்குகின்ற முஹர்ரமை வரவேற்போம் என்ற நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜே மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் காலேஜ் ஸ்தாபக பணிப்பாளர் மற்றும் சிஇஓ மற்றும் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரும், அத்தோடு இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் பிரதிநிதியும் சட்டமானி மதிப்பிற்குரிய ராஷித் மல்ஹர்தீன் சார் அவர்களை அன்போடு வருக வருகென வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய ஜே மீடியா ஊடக கல்லூரியின் குழுவினரையும் வரவேற்றுக் கொண்டு, ஜே மீடியா மற்றும் ஜேஎம் கியாஸ் வழங்குகின்ற இந்த நிகழ்வில் இணை அனுசரணையாளர்களாக எங்களோடு கைகோர்த்துள்ள ஸ்கை தமிழ் நிறுவனம் மற்றும் தஸ்பி நெட்வொர்க், அதே போன்று ஜிடாப் அகாடமி ஆகியோர்களையும் இணைத்துக் கொண்டு, அதே போன்று இன்னை சிறப்பு பேச்சாளராக எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் இளைஞர் விவகார பிரிவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர், அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உயர்கல்வி மற்றும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும், தொழில் வழிகாட்டி மற்றும் போதைப் பொருள் பழக்க மீட்பு ஆலோசகரும், நாடறிந்த ஊக்குவிப்பு பேச்சாளரும் அஷே நுஸ்ரத் நௌஃபர் ஹக்கானி ஹசரத் அவர்களையும், அதே போன்று எங்களோடு இப்பொழுது இந்த நிகழ்வை தூக்கி வைத்த அஷே எம் ரிஃப்னாஸ் அப்துல் ரஹ்மான் அமீனி ஹசரத் அவர்களையும் வருக வருகென வரக்கொள்கின்றோம். குறிப்பாக ஜே மீடியா கல்லூரி கடந்த 10 வருடமாக இலங்கையிலே ஒரே ஒரு தமிழ் மொழியிலான
ஊடகக் கல்லூரியாக, அரசு அங்கீகாரம் பெற்ற ஊடகக் கல்லூரியாக சமூகத்துக்கு பல சேவைகளை வழங்கி வருகின்ற அந்த அடிப்படையிலே இந்த முறையும் 2025ஆம் ஆண்டு ஜேஎம் மீடியா ஜேஎம் கியாஸ் உடன் இணைந்து புதுவிதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த வகையில் முஹர்ரமை வரவேற்போம் என்ற இந்த நிகழ்வில் அடுத்து சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. சிறப்புரையினை வழங்குவதற்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் இளைஞர் விவகார பிரிவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உயர்கல்வி மற்றும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் தொழில் வழிகாட்டி மற்றும் போதை பழக்க மீட்பு ஆலோசகரும் ஊக்குவிப்பு பேச்சாளரும் நாடறிந்த தவ்வா பேச்சாளருமான அஷே நுஸ்ரத் நௌஃபர் ஹக்கானி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நுஸ்ரத் நௌஃபர் ஹக்கானி ஹஜ்ரத் அவர்களுக்கு இப்போது நான் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன் சிறப்புரை நிகழ்வதற்காக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والآجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தவனாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த ஜேஎம் மீடியா குழுவினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தவனாக இன்றைய தினத்துடைய இந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று நான் விரும்புகின்றேன். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கண்ணியமான ஒரு மாதம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பத்தி பேசும்போது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்றது இது அல்லாஹுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய மாதத்துல நாங்க மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துக்கு பின்னால தான் இந்த புது வருட அமைப்பு உருவாக்கப்படுகிறது. வரலாற்று அமைப்பில் பார்க்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல தான் இந்த ஹிஜ்ரி ஆண்ட அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஹிஜ்ரி ஆண்ட அறிமுகப்படுத்தும் போது எப்பல இருந்து இத நாங்க அறிமுகப்படுத்தணும் என்று ஆலோசனை நடக்குது. அந்த ஆலோசனை நடக்கும் போது பலர் பல கருத்துக்களை தெரிவிச்சாங்க. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த நுபுவத்தை வைத்து நாம் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துவோம். சிலர் கூறினார்கள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்தை வச்சு அறிமுகப்படுத்துவோம். அப்பொழுது அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்து இதை ஆரம்பிப்போம் என்பதாக சஹாபாக்களோட உள்ளங்களில் உதிர்ப்பை போட்டு அந்த மஷூரா அமுல்படுத்தப்படுகிறது. இந்த ஹிஜ்ரத்தை வச்சு இதை அமுல்படுத்தப்படக்கொலே நாம்
யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று தான் மாற்றம். சேஞ்ச். යම්කිසි වෙනස් වීමක්. சேஞ்ச வச்சு, ஒரு மாற்றத்தை வைத்து வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு பயணத்தை வைத்து இதனை ஆரம்பிக்கிறார்கள் என்றா நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு வருடமும் போக போக வாழ்க்கை பல மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். 1446வது ஹிஜ்ரல இருந்து 1447வது வருடத்தை காலடி எடுத்து வைத்துள்ளோம். அதனால நாங்க எப்பொழுதும் வாழ்க்கையில என் லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் உருவாகிக்குதா என்று பார்க்க வேண்டும். கனிவான சகோதர சகோதரிகளே, ஏண்ட கடந்த வருடம் பொதுவாக எங்கட பிராக்டிஸ்ல இது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதைத்தான் நாங்கள் இந்த கேலண்டரை தான் பிராக்டிஸ் பண்ணுறோம். இதுக்கு மாற்றமாக எங்களுக்கிட்ட வர வேண்டியது என்னண்டா இந்த இஸ்லாமிய சிஸ்டம். இது எங்கட தீவிரம் என்றதல்ல. சிலர் திங்க் பண்ணலாம் முஸ்லிம்களுக்கு இப்படி வேறொன்று தேவையா? ஆம், அதனால தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. நிறைய பேர் இந்த செப்பரேட்டிசத்தையும் யூனிக்னஸையும் விளங்கி கொள்ளாம தடமாறுறாங்க. நாங்க ஏனைய ரிலிஜியஸ்களை விட்டு ஏன் செப்பரேட் ஆகி காட்டணும்? நோ, இஸ்லாம் செப்பரேட்டிசத்தை பேசுது இல்ல, பட் இஸ்லாம் ஒரு யூனிக்னஸ பேசுது, ஒரு தனித்துவத்தை பேசுது. முஸ்லீம்களோட ட்ரெஸ் கோட் என்றா இப்படிதான், முஸ்லீம்களோட லைஃப் ஸ்டைல் என்றா இப்படிதான், முஸ்லீம்களோட உணவு பழக்கங்கள் என்றா இப்படிதான், முஸ்லீம்களோட அமல் இபாதத் என்றா இப்படிதான், முஸ்லீம்களோட லைஃப் பிராக்டிஸ் பண்ற சில மாதங்களும் இப்படிதான். என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த ஹிஜ்ரத் சேஞ்ச், இந்த பிரயாணம் செய்யறாங்க லைஃப்ல ஒவ்வொன்றிலையும் இருந்து நாங்க ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் அவர் பாஸ்ட். கொஞ்சம் எங்கட கடந்த காலத்தை பத்தி நாங்க சிந்திச்சு பார்ப்போம். அப்ப අතීතය ගැන පොඩ්ඩක් කල්පනා කරලා බලමු. ගිය අවුරුද්ද ගැන, போன வருஷத்தை பத்தி, லாஸ்ட் இயர். போன வருடம் என்ற வாழ்க்கை அதெண்டா நேற்றைய தினத்திலிருந்து சென்ற முஹர்ரம் வரைக்கும் 1446வது ஹிஜ்ரி ஆண்டு எப்படி கழிஞ்சிச்சு? என்னால பாவங்கள் நடந்துச்சா? இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறதோடே நானும் நீங்களும் தௌபா செய்வோம். யா அல்லாஹ், சென்ற வருடம் என்னால நடந்த பாவங்களை மன்னிச்சிடு ரப்பே. யா அல்லாஹ், என் உள்ளம் நிறைய பாவத்தை சிந்திச்சுது ரப்பே, என்ன நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ், என்ன தூய்மையாக்கிடு. முதல் இதை நாங்க செய்யணும். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தூங்க முன்னால நாங்க இந்த அமலை செய்வோம். மத்த விஷயம் என்னண்டா, ஒரு கோல் ஒன்றை வரைஞ்சு கொள்ளணும். இந்த முஹர்ரத்திலிருந்து அடுத்த நெக்ஸ்ட் முஹர்ரம் வரைக்கும் நான் என்னென்ன விஷயங்களை செய்ய போறேன். எங்கட அல்டிமேட் கோல் அல்லாஹுவ அடைகிறது. அந்த அல்லாஹுவ அடைகிறதுக்கான சப்கோல்ஸ் நாங்க கிரியேட் பண்ணணும். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த கோல்ல முதலாவது வந்து நாங்க போட்டுக்கொள்ளணும் தௌபா. என் லைஃப்ல இனி தூங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சுட்டு தான் தூங்குவேன் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்றைய தினம் நடந்த பாவங்களை மன்னிச்சிடியா, இன்றைய தினம் நடந்த இந்த குறைகளை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். இத நாங்க அதிகமா துவா கேட்கக்கூடியவர்களாக மாறணும்.
மத்தது எங்கட லைஃப்ல தௌபா என்றது பாவ மன்னிப்பு, இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது. அல்லாஹ்லாங்க சமாவ இல்லைனைக்க மகன் சிதுன்னு வெரதி வலட்டு என்னால நடந்த குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, மிஸ்டேக்ஸ். இது 2 வகையா இஸ்லாம் வழிகாட்டுது. 2 வகைகளுக்கு, 2 விதமான கோணங்களுக்கு, 2 விதமான சப்ஜெக்ட்ஸா படிச்சு தருவது இஸ்லாம். முதலாவது ஹுகூகுல்லா, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மாக்கரன்னாவு கிரியாவின் යම් කිසි පුද්ගලයෙකුට හානියක් සිදු වෙන්නේ නැහැ, මාහටම හානියක් සිදු වෙන දේවල්. நான் செய்யற செயல்கள் அது எனக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள், பிற மக்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்காதவைகள். அப்படி என்ற உதாரணம், நான் செய்யற செயல் எனக்கும் அல்லாஹ் இறைவனுக்குமான சில விஷயங்கள். என்னுடைய கண் பாவத்தை பாக்குது, இதுக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்கலும். என் காது பாவத்தை கேக்குது, இதுக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்கலும். அத மாதிரி என்னால நடக்கக்கூடிய சில விஷயங்கள், செயற்பாடுகள், இது யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் நடந்தில்லை, இவைகளுக்கு தௌபா செய்யலும், குற்றப்பரிகாரம் செய்யலும். ஆனா நான் செய்யும் செயல் இன்னொருவருடைய உள்ளத்தை தாக்கியிருந்தால், இன்னொருவருடைய உள்ளம் உடைந்திருந்தால், அவரை பத்தி புறம் பேசியிருந்தால், அவரை பத்தி அவருடைய பொருள் ஒன்று எடுத்து கொடுக்காம இருந்தால், அவருடைய சொத்துக்களை எடுத்து அபகரிச்சிருந்தால், அனுமதியின்றி ஒருவருடைய பொருளை எடுத்திருந்தா, இது எல்லாத்துக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுக்கு ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய ஹக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் என்று கூறலாம். நான் செய்யற செயல் இன்னொருவருக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்காட்டி அவைகளுக்குத்தான் இன்றைய இரவு தௌபா செய்ய சொல்லுறேன், பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுறேன். மற்றவைகள் உரியவர்களிடத்தில் போய்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும். யார பத்தி புறம் பேசிருக்கிறேனோ அவர்கிட்ட போய் உங்களை பத்தி நான் புறம் பேசி, இது மனசிடம் கொடுக்காது, எங்கட உள்ளம் இதுக்கு இடம் கொடுக்காது. எதனால தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், எங்கட அல்டிமேட் கோல் அல்லாஹ், இறைவனை அடைகிறது. இந்த இறைவனை அடையும் பொழுது சில விஷயங்கள் கசப்பாக இருக்கும், சில விஷயங்கள் எங்களுக்கு அத செய்யறது எங்கட மானம் பெய்த்துடுமோ, நான் எப்படி அவரை கிட்ட போய்த்து நான் அவரை பத்தி புறம் பேசினேன் மன்னிப்பு கேட்கிறது, என்ன நினைப்பாரு, என்னை பத்தி தவறாக நினைப்பாரு, குற்றமாக நினைப்பாரு, இழிவாக நினைப்பாரு, என்ன கேவலமா பாப்பாரு, இப்படியெல்லாம் உள்ளம் செல்லும். எங்கட கேட்க கூடாது. இன்னொத்தட பொருளை எடுத்து வச்சுக்கொண்டா என்னைய கள்ளன் என்று சொல்லுவாரு, அவருக்கு தெரியாம எடுத்தது. இன்னொத்தோட சொத்து எடுத்திருக்கிறேன், ஆர்கியூமெண்ட் பண்ணி எடுத்தது, வழக்கு போட்டு எடுத்தது. இன்னொருத்தருக்கு ஏசிருப்பேன், பட்ட பேர் சொல்லிருப்பேன். இதுல குறிப்பாக நம்முடைய உறவுகள் என்று வரும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவன் இறைமறையில் கூறுகிறான், வலா தகுல்லஹுமா உஃபின், அவங்களுக்கு சீ என்ற வேர்டை கூட நீங்க யூஸ் பண்ண வானம். சீ, நாங்க எங்கட உம்மமாரோட வாப்பமாரோட பேசக்கூட, என்னம்மா பைத்தியமா உம்மா, உங்க உம்மா உங்களுக்கு விளப்பம் இல்ல உம்மா, இப்படி எல்லாம் பேசுறோம். சீ என்றே கடவுள் இறைவன் அல்லாஹ் சொல்ல வானம் என்றான், நாங்க இதெல்லாம் பேசுறோம். இரண்டாவது எங்கட மனைவி, அவ பார்ட்னர். பெண்கள் ஆண்களை நினைக்கணும், ஆண்கள் பெண்களை நினைக்கும். எங்கட பார்ட்னர் எங்களுக்காக வேண்டி அவர் அர்ப்பணிச்சுக்கிறாரு, எங்களுக்காக வேண்டி எல்லா வேலைகளையும் செய்யறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒருவருட உள்ளத்தை நான் எப்படி நோவடிக்கிறது? மத்தது எங்கட பிள்ளைகளோட ஹக்கு, அவங்களோட சரியான வழிகாட்டல்கள் வழங்குறது. இவைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள்
நம்முடைய உற்றார் உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அக்கம் பக்கம் வீட்டார்கள், நாம் சந்திக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், தெரியாதவர்கள், இவர்கள் அனைவரும் இதுக்குள் அடங்குவார்கள். இவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், ஹக்குகளை மதிக்க வேண்டும். இதுக்கு தௌபா கிடையாது, இதுக்குரிய மன்னிப்பு கிடையாது. இதுக்குரிய மன்னிப்பு அந்த உரியவர்களிடத்தில் போய்த்து மன்னிப்பு கேட்பது. அப்ப முதலாவது சப்ஜெக்ட் லாஸ்ட் இயர்ல நடந்த இந்த விடயங்களுக்காக வேண்டி கடவுளிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறது. இரண்டாவது மக்களோட தொடர்பு பட்டவைகள் செய்திருந்தால் அவைகளுக்கு மன்னிப்பு கேட்கிறது. இரண்டாவது சப்ஜெக்ட், இனிமேல் டெய்லி நான் மன்னிப்பு கேட்டுத்தான் தூங்குவேன். ஏனென்றால் நாங்க மனிதர்கள், நாங்க மலக்குமார் இல்ல, இறை தூதர்கள் இல்ல, நாங்க பாவம் செய்யாதவங்க இல்லை. எங்களால தவறு நடக்கும், அதுக்கு மன்னிப்பு கேட்போம். ஆனா அடியாண்ட ஹக்களை மிச்சம் பேணுதலாக நடப்போம். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒருத்தரை பார்த்து செல்லுறாரு. மஜ்மால சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி வாராரு. அந்த சஹாபியை பார்த்து செல்லுறாரு. ஒருவர் வாராரு. சஹாபாக்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, ஒருவர் வருவார், இப்ப அவர் ஒரு சொர்க்கவாசி என்பதாக. சஹாபாக்கள் ஆவலுடன், நபி தோழர்கள் ஆவலுடன் ஆசையுடன் பார்த்திருக்கிறாங்க, யார் அந்த சொர்க்கத்துக்குரியவர். பார்த்தா ஒருவர் செருப்பை கையில் சுமந்த வண்ணம் வாரார். இரண்டாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறார்கள், உங்களிடம் ஒரு சொர்க்கவாசி வருவார். இரண்டாவது நாளும் அதே மனிதர் தான் வாரார். மூன்றாவது தினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறார்கள், சஹாபாக்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி உங்களிடம் தோன்றுவார். அதே மனிதர் வாரார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவரு ஏன் சொர்க்கத்துக்கு போறாரு, இவரை பார்த்து ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று சொன்னாங்க என்று ஆராய்வதற்காக வேண்டி அந்த நபரிடத்தில் வைத்து செல்லுறார். எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சின்ன ஒரு பிரச்சனை, நான் சத்தியம் பண்ணிட்டேன் 3 தினங்களுக்கு வீட்டு படி மிதிக்க மாட்டேன், உங்கள் வீட்டில் ஒரு 3 தினங்கள் என்னால் தங்கிக் கொள்ள முடியுமா என்று அனுமதி கேட்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த சஹாபி, அந்த நபர் சொல்லுறார், 3 நாள் தாராளமா தங்குங்கோ என்பதா. தங்கினத்துக்கு பின்னால இந்த மனிதன் கிட்ட பாக்குறாரு, இவர் பெரிய வணக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் அல்ல. ஐவேள தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர். மற்றது இவரும் அவருடைய பாடும். 3 நாள் கழிந்ததுக்கு பின்னால் இவர் சொல்லுறாரு, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கூறினார்கள், உங்களை பார்த்து 3 தினங்களும் உங்களிடத்தில் ஒருவர் தோணுவார், அவர் சொர்க்கவாசி என்பதாக. அது நீங்களாக இருந்த, எனக்கு ஆசையாக இருந்துச்சு உங்களோட அமலை பார்க்கறதுக்காக வேண்டி. இந்த நேரத்துல அந்த நபர் சொல்லுறார், என்னிடத்தில் பெரிய எந்த ஒரு அமலும் பெரிதாக கிடையாது. ஆனா நான் காலையில் எழும்பும் பொழுதும் இரவில் தூங்கும் போதும் எந்த ஒரு நபரையும் பத்தி, எந்த ஒரு மனிதனையும் பத்தி கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன், தவறான எண்ணம் வைக்க மாட்டேன், பிழையான எண்ணம் வைக்க மாட்டேன், குற்ற பார்வை பார்க்க மாட்டேன், இவர் இவ்வாறானவரே, அவர் அவ்வாறானவரே என்று சிந்திக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! இந்த செயல் இவரை சொர்க்கத்துக்குரியவராக மாற்றி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த பழக்கங்களை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். இதுதான் புத்தாண்டுக்குரிய உபதேசம், புத்தாண்டுக்குரிய மாற்றம் இதுதான். தினசரி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். எந்த ஒரு நபரையும் பத்தி இனிமேல் நான் கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன், யாருட உள்ளத்தையும் நோவடிக்க மாட்டேன், யாருக்கும் ஏச மாட்டேன், யாருக்கும் பேச மாட்டேன். இரண்டாவது, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். எங்கட மார்க்க ரீதியான அட்டாச்மெண்ட் கூடணும். எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு சீராக வேண்டும். செக் பண்ணி பார்க்கணும், ஏண்டேம் ரப்புடேம், ஏண்டேம் அல்லாஹ்டேம், ஏண்டேம் இறைவன்டேம் உறவு சீராக இருக்குதா? நான் செய்யும் அனைத்து செயல்களும் இறைவனுக்காக, அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேனா? இன்று நான் பேசுகிறேன், யாருக்காக பேசுறேன்? என்னுடைய மனைவியுடன்
சிரிக்கிறேன், நல்ல முறையில் வாழுகிறேன், யாருக்காக வேண்டி வாழுகிறேன்? என்னுடைய கணவனுடன் நல்ல முறையில் வாழுகிறேன், யாருக்காக வேண்டி வாழுகிறேன்? அக்கம் பக்கம் வீட்டார்களோட நல்ல முறையில் நடக்கிறேன், யாருக்காக? தாய் தந்தையோட கண்ணியமான முறையில் நடக்கிறேன், யாருக்காக? பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கிறேன், யாருக்காக? எல்லாமே அல்லாஹுக்காக, இறைவனுக்காக. வீட்டில் ஆக்குறேன், அல்லாஹுக்காக. தான தர்மங்கள் செய்கின்றேன், இறைவனுக்காக. வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறேன், இறைவனுக்காக. எல்லா செயல்களும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். எப்பொழுது நமது செயல்கள் லில்லாஹ் அல்லாஹுக்காக வேண்டி மாறுதோ, எனக்கும் என்னை படைத்தவனுக்குமான உறவு சீராகிவிடும். என் நண்பனுக்காக வேண்டி செய்தேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக வேண்டி செய்தேன், என் உம்மா அதனால செஞ்சேன் இல்ல. இதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் என்று ஏதாவது செயலை செய்தால் உள்ளத்துக்கு பொறுப்புதாரியான அல்லாஹ் இறைவன் அவர்களுடைய உள்ளங்களில் நம்மை பற்றி கெட்ட எண்ணத்தை போட்டு விடுவான். எப்பொழுது நாம் ஒரு செயலை அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றோமோ அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் நம்மை பற்றி நல்ல எண்ணத்தை போடுகிறான். அல்லாஹோட உள்ள லவ். 5 நேரம் தொழுகிறேன்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இன்பமாக இருக்கும். ஒரு தொழுகை உடுபட்டுட்டா, ஒரு வணக்க வழிபாடு உடுபட்டுட்டா உள்ளம் அலவணும். அல்லாஹ் என்னால் இதை செய்ய கிடைக்கலையே. அல்லாஹ்வை நெருங்குற விடயங்கள் ஒன்றுதான் குர்ஆன் ஓதுறது. அதிகம் குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது ஒரு இபாதத், ஒரு அமல். அதுலயும் அந்த குர்ஆன் எனக்கென்று ஒரு குர்ஆன் இருக்கணும். எனக்கென்று ஒரு மொபைல் போன் இருக்குது, எனக்கென்று ஒரு லேப்டாப் இருக்கிறது. ஆனா எனக்கென்று ஒரு குர்ஆன் யாருக்கிட்டையும் கிடையாது. இது வாப்பட குர்ஆன், இது உம்மட குர்ஆன், இது தம்பிட குர்ஆன், இது தாத்தட குர்ஆன், இது மனைவிட குர்ஆன். குர்ஆன் ஓதுறன்றும் போது 2 விதமான ஓதுதல்கள் இருக்குது. ஒன்று குர்ஆன அழகான முறையில் ஓதுறது, இன்னொன்று டிரான்ஸ்லேஷன், தர்ஜுமா. டிரான்ஸ்லேஷனை எடுத்து நாங்க ரீட் பண்ணணும். எனக்கு சிங்களம் தெரியும் என்றா சிங்கள டிரான்ஸ்லேஷன் எடுக்கணும், எனக்கு தமிழ் தான் தெரியும் என்றா தமிழ் டிரான்ஸ்லேஷன், எனக்கு இங்கிலீஷ் தான் ஃப்ளூவன்ட் என்றா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இதை எடுத்து நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வரி சரி பார்க்கணும். அல்லாஹ் என்ன பேச வாரான், அல்லாஹ் என்னோட எனக்கு என்ன சொல்லி தர வாரான் இறைவன். அப்ப நாங்க ஸ்பிரிச்சுவல், எங்கட எந்த மார்க்கமோ அந்த மார்க்கத்துக்குரிய மாற்றங்கள், அல்லாஹ்வை அடைகிறது, அமல் இபாதத்துகளை சரிவர செய்யறது. ஆஹா, அழகான நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து குர்ஆன் திலாவத் செய்யக்கூடியவர்களாக மாறணும். இரண்டாவது, ஸ்பிரிச்சுவல்ல நாங்க முன்னேற்றம் காண வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குற விடயத்தை பத்தி யோசிக்கணும். எப்படி நான் அல்லாஹ் எந்தெந்த அமலை செய்தா அல்லாஹ்வை நெருங்கலாம். நான் பாடசாலையில படிக்கிறேன், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி படிக்கிறேன், இது அல்லாஹ்ட தீன மேலோங்க வைக்கணும் என்றதுக்காக வேண்டி படிக்கிறேன். ஒரு நன்மை கிடைக்குது, அமலாக மாறுது. உம்மா வாப்பா கடைக்கு நான் போறேன், இது அல்லாஹுக்காக வேண்டி செய்றேன். அல்லாஹ் சொல்லிருக்கிறான் உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்த சொல்லி, அதற்காக வேண்டி செய்றேன், இது அமலாக மாறுது. மனைவி மக்களை சிறந்த முறையில் வாழ வைக்கணும், தான தர்மங்கள் கொடுக்கணும் என்று ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அமலாக மாறுது. பள்ளிவாயல் போறார், அல்லாஹ் போக சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வை தொழ வேண்டும், அமல். நண்பர்களோட அழகான முறையில பேசுறாரு, யார்டையும் உள்ளத்தை நோவடிக்காம பேசுறாரு, அமல். 24 மணித்தேரமும் அமலாக மாத்திக் கொள்றது எப்படி என்றத தேடி தேடி படிக்கணும். இன்ஷா அல்லாஹ்
இந்த முஹர்ரத்தில் நாம் 2வதாக நம்மிடத்தில் கொண்டு வருவோம். இனி நான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் செய்கிறேன். அது பெண்கள் வீட்டில் சமைப்பதாக இருந்தாலும், அது வீட்டில் தூங்குவதாக இருந்தாலும், தூங்குறேனேன் என்ற மன நிம்மதி அடையணும், நல்ல அமல்கள்ல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட வேண்டும், அதுக்கு எனக்கு சக்தி கிடைக்கணும். இது இபாதத். இதுக்கு சொல்லப்பட்ட பிரார்த்தனைகளை துஆக்களை அழகான முறையில் ஓதி தூங்க வேண்டும். எழும்பின போது இஸ்லாம் வழிகாட்டிக்கக்கூடிய விடயங்கள், முதலாவது ஜிக்ர்ல ஈடுபடுறது, பின்னால தொழுகிறது, அல்லாஹ்வை வணங்குறது. இது அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களா மாறணும். எங்கட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை கூட்டிக் கொள்றது. ஏன் இந்த தௌபா என்றதும் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வாரது தான். உண்மையிலே முதலாவது ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்று தான் வரணும். ஏன் அதை நான் செப்பரேட்டாக எடுத்து மென்ஷன் பண்ணினேன் என்றா, அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல ஒரு சப்ஜெக்ட் சொல்ல மறந்துட்டு அதையும் நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போறேன். அந்த அடியார்கள்ட ஹக்கென்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாங்க சஹாபாக்கள் கிட்ட, அததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களோட்காரன் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுறாங்க, யா ரசூலுல்லாஹ், கையில காசி பணம் இல்லாதவங்க தான் பங்களோட்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, இல்ல. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்களே சொல்லித்தாங்க, எங்களுக்கு தெரியா. இப்போது சஹாபாக்கள் இப்படி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, கியாமத்து நாள்ல சில மனிதர்கள் வருவார்கள் நிறைய நன்மைகளை செய்து. அவர்கள் நிறைய நன்மைகளை செய்திருப்பார்கள். ஹஜ் செஞ்சிருப்பாங்க, உம்ரா செஞ்சிருப்பாங்க, குர்ஆன் திலாவத் செய்திருப்பார்கள், பல அமல்கள் செய்திருப்பார்கள். ஆனா இவர்கிட்ட ஒரு பல பழக்கங்கள் இருந்துச்சு. பிறர்ட உள்ளத்தை நோவடிக்கிறது, கடன் எடுத்தா கொடுக்காம இருக்கிறது, பிறருக்கு பட்ட பேர் சொல்லுறது, பிறரை பத்தி புறம் பேசி திரிகிறது, இப்படி சில பழக்கங்களும் இருந்திருக்குது. இப்ப இந்த மனிதர் அல்லாஹ் இடத்தில் போய்த்து நின்ற உடனே கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான். அதுக்கு பின்னால் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கேள்வி கணக்குடைய ஒரு தினம் இருக்கிறது. நாம் செய்த அனைத்து செயல்களும் அங்கே விசாரிக்கப்படும். இந்த அடியானிடத்தில் அல்லாஹ் விசாரணைகளை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஓடோடி வருவார், யா அல்லாஹ், இவர் என்ற மானத்தை வித்தார், இவரை என்னை கேவலப்படுத்தினார். அல்லாஹ் அதனை பார்த்து உண்மையாக இருந்தால், இவர் இந்த அமல் செய்த மனிதர் வந்திருப்பாரே, அவருடைய அமல்களை சிலதை எடுத்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணினவருக்கு, குற்றச்சாட்டு சென்னவருக்கு கொடுப்பான். இவ்வாறு பலரும் வந்து கொண்டே இருப்பாங்க. இவர் செய்த அமல்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அமல்கள் இப்ப முடிஞ்சு, வேற அமல் இல்லை இவருக்கு. இன்னும் ஆட்கள் வருவாங்க, யா அல்லாஹ், இவர் இப்படி செஞ்சார். அப்பொழுது அல்லாஹ் அந்த மத்தவர் கம்ப்ளைண்ட் பண்ணினவரோட பாவங்களை எடுத்து இவனுக்கு கொடு. இவங்க தான் உண்மையான பங்களோட்காரன். இவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செய்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு பங்களோட்காரனாக நானும் நீங்களும் மாறணுமா? ஏன் இவ்வளவு நஷ்டவாளியாகணும்? 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 30 வயசு, 20 வயசு வாழ்ந்து நிறைய கஷ்டங்கள் தியாகங்கள் செய்த அமல்கள்ல ஈடுபட்டு இறுதியாக இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியா வாழுறோம். அப்ப எங்கட இந்த சைடு எல்லாம் சீராக்குறது தான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். மூன்றாவது, எங்கட ஹெல்த், எங்களோட உடம்பு ஆரோக்கியமாயிக்கும்.
நாங்க நல்லா எக்ஸசைஸ் செய்யணும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் வரணும். இது இஸ்லாம் விரும்புது. உடம்புக்கு நஞ்சு ஊட்டக்கூடிய விடயங்களை சாப்பிட இஸ்லாம் அனுமதிக்குதில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஹலாலன் தய்யிபா நல்ல விஷயங்களை சாப்பிட சொல்லித்தான் சொல்லுறான். குலு மிம்மா ரஸக்னாக்கும், நீங்க நாங்க தந்தவைகள்ல இருந்து உணவு உண்ணுங்க, நல்லவைகளை. நாங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஒன்றை இந்த வருஷத்துல இருந்து உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யும். இப்ப நான் சொல்லுற பள்ளிக்கு எல்லாத்தையும் ஒரே தடவை கொண்டு வந்து கொள்ளையலாம். நாங்க எங்கட பிராக்டிக்கல் லைஃபையும் யோசிக்கணும். அடுத்து எங்கட ஃபைனான்சியல் சைடையும் நாங்க யோசிக்கணும். நான் செல்ல வாரேன் என்னண்டா, ஸ்பிரிச்சுவலை நாங்க டெவலப் பண்ண ஃபைனான்ஸ் தேவையில்லை. ஸ்பிரிச்சுவலை டெவலப் பண்ண அது எங்கட ஹார்ட்டோட ரிலேட்டிவ் ஆனது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். உங்களோட உடம்புல ஒரு சதை பிண்டம் இருக்குது, அது சீராகிட்டுண்டா உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே சீராகும். நீங்க பேசுறது அழகாய்க்கும், நீங்க பார்க்கிற பார்வை சீராக இருக்கும், உங்களோட நடவடிக்கைகள் சீராக இருக்கும், உங்களோட சிந்தனை சீராக இருக்கும். உங்களோட அந்த உள்ளம் கெட்டு பெய்த்துட்டா உங்களோட அனைத்து செயல்களுமே சீர் கெட்டு பெய்த்திடும் என்று சொல்லலாம். ஆனா எங்களை ஹெல்த்தியான லைஃப் ஒன்றை கண்டினியூ பண்ண எங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவைனா இல்லைன்றேன் இல்லை. ஆனாலும் மேக்சிமம் வாட் வி கேன் டூ, எங்களால் என்ன செய்ய இயலுமோ அதை நாங்க செய்வோம். எந்த அளவு நல்ல பொருட்களை உண்ணேலுமோ அவைகளை சாப்பிடுறது, என்றளவு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது, அத மாதிரி நல்ல எக்ஸசைஸ்கள்ல ஈடுபடுறது, குறிப்பாக இந்த மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கொள்ளும். இதுவும் ஹெல்த்துக்குள்ளதான் நடக்கும். இந்த மைண்ட் குழம்பி போயிட்டேன்டா எங்களுக்கு நல்ல அமல் செய்ய மேலா. நாங்க அமல் செய்யறது கூட கஷ்டமாவும் இந்த மைண்ட் குழம்பிட்டா. இன்றைக்கு நிறைய பேருக்கு நாங்க பாக்குறோம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பல நோய்கள். முதலாவது எங்களுக்கிட்ட வரணும், அல்லாஹ் நாடினதுதான் இந்த உலகத்துல நடக்குது. அல்லாஹ் நாடாத எந்தொண்டுமே இந்த உலகத்துல நடக்குது இல்ல. லைஃப ஈஸி ஆக்கிக்கொள்ளணும். ஓவர் திங்க் இதுக்கு போகக்கூடாது. இது எங்களோட லைஃப ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும். ஒரு விஷயத்துல 10% தான் சிந்திக்கணும், 10% தான் சிந்திக்கும். அது 90 விதத்துல சிந்திக்க கூடாது. ஏன்? அதால நானும் டென்ஷன் ஆகுறேன், சுத்தி உள்ளவங்களும் டென்ஷன் ஆகுவாங்க. நான் ஒருவன் ஓவர் திங்க் பண்றதால நாங்க நினைக்கிற நாங்க மட்டும்தான் பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறோம் என்று இல்ல, என்ன சுத்தி உள்ள எல்லாரும் இதால பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறோம். எல்லாம் உலகத்துல ரப்பு நாடின பிரகாரம் நடந்து கொண்டே. இது உள்ளத்துல வந்துட்டேன்டா வாழ லேசி. நேத்து நடந்த விஷயத்த இப்ப சிந்திச்சு கொண்டு worry பண்ணவான். இப்படி செஞ்சிருக்கேந்தே, அப்படி செஞ்சிருக்கேந்தே. Don't worry about it. ඒ ගැන කල්පනා කරන්න එපා. අද පත්ති யோசிக்கவான. ஏனென்றா எங்களுக்கு போய் அது இப்ப திருத்தேலாம். நேத்து 7 மணிக்கு நடந்தது இந்த டைம், இப்ப சரியாக நேரம் 7:40. நேத்து 7:40க்கு நடந்ததை இப்ப போய் எங்களுக்கு மாத்தேலாம். எதிர்காலத்துல நாளைக்கு 7:40க்கு என்ன நடக்க போறேன்னு எங்களுக்கு தெரியா. உயிரோட வாழ்வோமோ இல்லையோ ஒன்றுமே தெரியாது. அப்ப நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியா. நேத்து நடந்ததையும் போய்த்து மாத்தேலா. இன்று நிகழ்காலம், பிரசன்ட், இந்த 7:30 அழகா கழிக்கலும் 7:40. இப்ப நாங்க நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி எங்கட பிரசன்ட் அழகு பண்ணி கொண்டு போக்கல. நாளைக்கு போய் இன்றைய பத்தி யோசிச்சு பார்த்தா சால நேத்து 7:30 நல்ல வேலை செஞ்சு கொண்டி. இப்படி எங்கட பிரசன்ட் தான் பாஸ்ட் ஆக போகுது. அதனால நாங்க இந்த பிரசன்ட் அழகுல வாழணும். இப்ப டைம், இப்ப நிலைமைய சந்தோஷமா வாழணும். வரக்கூடிய விடயங்களுக்கு முகம் கொடுப்போம்.
அந்த பலத்தை எங்களுக்குள்ள உருவாக்கிக்கொள்ளும். அப்ப ஹெல்த், எங்களோட பிசிக்கல் ஹெல்த், எங்களோட மென்டல் ஹெல்த், இது ரெண்டையும் நாங்க சரி செய்யணும். மத்தது எங்களோட நாலேஜ், அது அல்லாஹ்வை பத்தியான நாலேஜை அதிகரிச்சு கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட லைஃபை பத்தி ஸ்டடி பண்ணணும். சஹாபாக்களை பத்தி படிக்கணும். உலகத்துல ஏனைய படைப்பினங்களை பத்தி படிக்கணும். சயின்ஸ் என்ன? படைப்பினங்களை பத்தி படிக்கிறது. எங்கட நாலேஜ் அன்றாடம் ஒவ்வொருத்தட ஃபீல்ட் டிஃபரன்ஸ், தாட்ஸ் டிஃபரன்ஸ். எனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது சம்பந்தமான நாலேஜை கூட்டிக்கொள்ளும். டெய்லி இன்ஷா அல்லாஹ் இருந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ், 5 அல்லது 10 மினிட்ஸ் ஏதாவது புதிய விடயம் ஒன்று படிக்கிறதுக்கு டைம் செலவழி. இன்றைக்கு தெரிய எண்டேலா சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் இருக்குது. இன்னைக்கு எதுக்கு போனாலும் நிறைய விஷயங்கள் படிக்க இயலும். புக்ஸ் இருக்குது, ரீட் பண்ணேலும். புக்ஸ் படிக்க இயலாதவங்களுக்கு ஆடியோ புக்ஸ் இருக்குது, கேட்க இயலும். வீடியோ வடிவில் சில நாலேஜபிளான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்க இயலும். என்ன நாலேஜை கூட்டிக் கொள்ளத்துக்கு நான் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒதுக்கினா ஒரு வருஷம் ஆகக்குள்ள சுபஹானல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு புதிய விஷயம், 365 நாளைக்கு 365 விஷயம். 3650 நிமிடங்கள் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கொடுத்தா ஏண்ட கல்விய அறிவை வளர்த்துக்கொள். அப்ப முதலாவது ஸ்பிரிச்சுவல், ரெண்டாவது ஹெல்த், மூணாவது எங்களோட நாலேஜ், நாலாவது எங்களோட ஃபைனான்ஸ் சைட். இஸ்லாம் எங்கேயுமே சல்லி சம்பாதிக்க வானம் என்று இல்லை. அந்த சல்லி பாவத்தின் பக்கம் போகக்கூடாது என்று தான் இஸ்லாம் பேசு. நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் பாவத்தில் கழியக்கூடாது, தவறான விடயங்களில் கழிக்க கூடாது. நல்ல விஷயங்கள், உம்ரா செய்யறது, ஹஜ் செய்யறது, தான தர்மங்கள் செய்யறது, உம்மா வாப்பாக்கு செலவழிக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது, கல்விக்கு செலவழிக்கிறது, நல்ல நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது. எங்களோட ஃபைனான்ஸை டெவலப் பண்ண நாங்க திங்க் பண்ணணும், யோசிக்கணும். இப்ப இருக்கிற ஸ்டேஜையும் விட லாஸ்ட் இயர் இந்த ஸ்டேஜையும் விட இந்த முஹர்ரத்தோட இந்த ஸ்டேஜ் மாறிடணும். இந்த லைஃப் ஒரு சேஞ்ச் உருவாகும். இதுதான் இந்த ஹிஜ்ரத்துக்குள்ள இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புதிதானவர்களாக மாத்தினார்கள். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அங்க நடந்துச்சு. மதீனாக்கு வாரத்தோட ஹெல்த் டெவலப்மெண்ட் அங்க நடந்துச்சு, நாலேஜ் உடைய டெவலப்மெண்ட் நடந்துச்சு, ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க சஹாபாக்கள். வந்து தான் திரும்ப மனுஷனாவினாங்க. அப்ப இந்த புத்தாண்டுன்றது ஒரு வித்தியாசமாக அமைய வேண்டும். மற்ற விடயம்தான் வரக்கூடிய புற 9, 10 அல்லது 10, 11 ஆஷூரா தாசுஆ என்று செல்வோம். தாசுஆ என்ற 9வது, ஆஷூரா என்ற 10வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு அவங்க வாழும் பொழுது யஹூதியல் நோன்பு பிடிக்கிறாங்க. நோன்பு பிடிக்கும் பொழுது நபி அவங்க கேட்கிறாங்க யஹூதியல் கிட்ட, நீங்க ஏன் நோன்பு பிடிச்சீங்க? இல்ல, எங்கட ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிர்அவுனிடம் இருந்து காப்பாத்தின நாள் இன்றைக்கு தான். அப்ப மூசா என்ற சகோதரன் உங்களையும் விட ஏற்றமானவன், நான் நோன்பு பிடிக்கிறது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்கிறார். ஆனா யஹூதியலுக்கு மாற்றம் செய்யணும் சுட்டிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, நான் மறு வருடம் ஹயாத்தோட இருந்தா 9, 10 அல்லது 10, 11 2 நாள் நோன்பு பிடிப்பேன். அதனால நியத்து வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிகப்பெரிய சுன்னா ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பை இந்த வருஷம் நான் பிடிப்பேன். இந்த வருஷம் இந்த நோன்பை மிஸ் பண்ண மாட்டேன். அதுல எங்களுக்கு படிச்சு தர மிக முக்கியம்தான், அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களை காப்பாத்துவான். எங்களோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு.
எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஈக்கும், நிறைய பிரச்சனைகள் ஈக்கும், நிறைய துன்பங்கள் ஈக்கும். இப்ப நான் பேசின 4 சைடு இருக்குது: ஸ்பிரிச்சுவல், ஹெல்த், நாலேஜ், ஃபைனான்ஸ். இதோட நாங்க எப்பயுமே ஒரு சீரான அமைப்புல வாழணும். அதனால நான் என்ன சொல்ல வாரேன்டா, எங்களோட வாழ்க்கை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த துனியாட ஷர்ரில் இருந்தும் ஆகிராட ஷர்ரில் இருந்தும் துஆ கேட்பாங்க. அதிகாலையில எழும்பின உடனே, யா அல்லாஹ், இன்றைய தினத்தை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் என்ற எல்லா நிலைமைக்கும் பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மூசா அலைஹிஸ்ஸலாத் ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த மீன்ற வயிற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கிணற்றிலிருந்து பாதுகாத்தான். ஜுலைஹா என்ற பெண்மணியிடம் பாதுகாத்தான். சிறைச்சாலையிலிருந்து பாதுகாத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத் சிறுவையில் அடிக்கப்படுறதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கேட்கிறாங்க, முன்னால் உள்ள மலையில் பிறந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்து குட்டியிட்டு வீடு வீடாக பால் கொடுக்கணும், அப்பதான் அவங்களை நம்புவோம். அல்லாஹ் அந்த குதிரத்தையும் நிறைவேற்றி காட்டினான். அதே ரப்பத்தான் நானும் நீங்களும் வணங்குறோம். அதே ரப்புக்காக வேண்டித்தான் இன்றைக்கு இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த அல்லாஹுக்காக வேண்டித்தான் நாங்க வாழுறோம். அந்த நபிமார்களுக்கு உதவி செய்த ரப்பு தான் இன்னும் இருக்கிறான். அந்த அல்லாஹ்க்கு வயசு போகல. அவங்களோட ஈமான் அளவுக்கு எங்கட ஈமான் வரல. அதனால அந்த ஈமான் அளவுக்கு எங்கட ஈமான நாங்க கூட்டிக் கொள்ளணும். இந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டுடுவோம் என்றா எங்கட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப பேசின சப்ஜெக்ட கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட இன்றைக்கு வேலையில் முடிஞ்சதுக்கு பின்னால தூங்கும் போது சிந்திச்சு பாருங்க, ஹசரத் என்ன சொன்னாரு. அத மாதிரி தூங்க முன்னால் இன்றைக்கு தௌபா கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களோட கோல்ஸ் எழுதுங்க. என்ன கோல்ஸ் நீங்க எழுத போற? ஸ்பிரிச்சுவல்ல நான் என்னென்ன டெவலப் ஆக போறேன், எனக்கிட்ட புதுசாக என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டு வர போறேன். ரெண்டாவது, ஹெல்த் வைஸ் நான் என்ன மாற்றங்களை கொண்டு வர போறேன். அட்லீஸ்ட் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் தானே, நான் வாக்கிங் போறேன்டா, நடக்கிறேன்டா, நாங்க கிரவுண்டுக்கு போகணும் என்று. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, கொழும்பு பகுதியில தான் அவரோட வீடு இருக்குது. கொழும்பு பகுதி சில வீடுகள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களோட வீடு அந்த வாசல் 10 அடியும் இல்லையா இருக்கு. அவரு நடக்கிறே அந்த வீட்டுக்குள்ள எக்ஸசைஸ் செய்யறது. ஏழை என்று ஒன்று இல்லை. அவர் எங்க சரி பயணம் போனா அந்த பயணம் போன இடத்துல நடப்பாரு. நாங்க எல்லாத்துக்கும் அதுக்குரிய ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் தேவை, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா இந்த மைண்ட் செட் ஆகிட்டா நான் எங்க இருந்தாலும் என் ஹெல்த்தை, என் பிசிக்கல் ஹெல்த்தை பாதுகாப்பேன் என்றா நான் அதுக்குரிய வேலைகளை செய்வேன். மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணும் என்று நான் நியத்து வச்சு அதை நான் செய்வேன். அதுல நாங்க ஈடுபடும். எழுதுங்க இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹெல்த்ல என்ன டெவலப் ஆக்க போறேன். நாலேஜ் வைஸ் எந்த நேரத்தை நான் டெய்லி செலவழிக்க போறேன், என்ன விஷயத்துல செலவழிக்க போறேன். இந்த 1 இயர் அல்லது 12 மந்த்துக்கு 12 சப்ஜெக்ட் எடுத்து டெய்லி ஒரு மாசத்துக்கு இந்த சப்ஜெக்ட பார்ப்பேன், செகண்ட் மந்த் இதை பார்ப்பேன், தேர்ட் மந்த் இதை பார்ப்பேன், ஃபோர்த் மந்த் இதை பார்ப்பேன். இப்படி என்ன ஒரு புக் ஒன்று எடுத்து எழுதுங்க. ஃபைனான்சியல்ல நான் எப்படி முன்னேற்றம் அடைய போறேன், என் ஹஸ்பண்டுக்கு எப்படி சப்போர்ட் ஆகிக்க போறேன், அல்லது நாங்க எங்கட புதிய ஒரு டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வர போறோம். இதெல்லாம் எழுதிட்டு ஃபைஸா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க முடிவெடுத்துட்டீங்க, இப்ப அல்லாஹ்ட கையில ஒப்படைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இயர் நான் இதெல்லாம் அடைஞ்சாகுவேன். ரப் என்னோடிக்கிறான், அல்லாஹ் என்னோடிக்கிறான், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம். யா அல்லாஹ், மூசாக்கு உதவி செஞ்சவன் நீ யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்சவன் நீ யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல இருந்து பாதுகாத்ததே நீ யா அல்லாஹ், எனக்கு உதவி செஞ்சீங்க. இந்த முஹர்ரத்துல நாங்க இந்த சேஞ்சஸ கொண்டு வரோம். நான் நம்புறேன் எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. எதிர்காலங்கள்ல இது சம்பந்தமான தலைப்புகள் அல்லாஹ் என்னால் பேச நாடு இருந்தா
இது ஒவ்வொன்றாக பிரித்து பேச வேண்டும். இது ஒவ்வொன்றும் பிரித்து பேசப்பட வேண்டிய விடயங்கள், பல விடயங்கள் இன்னும். ஆனா நான் இதெல்லாம் சமரைஸ் பண்ணி சுருக்கமாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். வல்லல்லாஹ் இந்த புத்தாண்டை சிறந்த முறையில் கழிப்பதற்கும் அல்டிமேட் கோலாகிய அல்லாஹ்வை அடைவதற்கும் நான் சொன்ன இந்த விடயங்களை இலகுவாக அமல் செய்யறதுக்குமான பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். என்ற கஷ்டங்கள் துன்பங்களை இல்லாமலாக்க வேண்டும். என்ற இல்லாமலாக்க வேண்டும். நோய்களை இல்லாமலாக்கி ஆஃபியத்தை நசீபாக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், ரிஸ்க்ல பரக்கத் செய்யணும். யாரிடமும் கையேந்த வைக்க கூடாது. நம்மை பூரா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானத்தை அல்லாஹ் நாடிட வேண்டும். வல்லல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும். உயர்தரமான சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஆம், இதுவரை நேர்மும் எமக்கான சிறப்பான மார்க்க தெளிவுகளை எமக்கு வழங்கிய, அதே போன்று திட்டமிட்ட இஸ்லாமிய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிறப்பான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து சென்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் இளைஞர் விவகார பிரிவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர், அதே போன்று அகில இலங்கை ஜமியத்தில் உலமாவின் உயர்கல்வி மற்றும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் வழிகாட்டி மற்றும் போதைப் பொருள் பழக்க மீட்பு ஆலோசகரும், அதே போன்று பிரபல ஊக்குவிப்பு பேச்சாளருமான அஷே நுஸ்ரத் நௌஃபர் ஹக்கானி ஹஸ்ரத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜே மீடியா காலேஜ் மற்றும் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்வதாயின், ஜே மீடியா கல்லூரியில் திறமையான வளவாளர்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற பல்வேறு கற்கை நெறிகள் இருக்கின்றது. உங்களுக்கும் அந்த கற்கை நெறிகளில் இணைந்து கொள்ள முடியும். திறமையான வளவாளர்களை கொண்டு வந்து அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி சிறப்பான கற்கை நெறிகள் அங்கே நடாத்தப்பட்டு வருகின்றன. உங்களுக்கும் அவர்களுடைய இணைந்து இந்த ஜே மீடியா கல்லூரியில் இணைந்து உங்களுடைய ஊடக கல்வியை தொடர முடியும் என்ற சந்தோஷமான செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அதே போன்று குறிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது ஸ்கை தமிழ், அதே போன்று தஸ்பி நெட்வொர்க், ஜிடாப் அகாடமி போன்ற நிறுவனங்கள் எம்மோடு இணைந்து ஜே மீடியா ப்ரொடக்ஷன் மற்றும் ஜே கேஸோடு இணைந்து பல்வேறு சமூக பணிகளில் எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயற்படுத்த காத்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தை நாங்கள் இப்பொழுது அடைந்திருக்கின்றோம். இந்த ஜே மீடியா மற்றும் ஜேஎம் கியாஸ் வழங்கிய முஹர்ரமை வரவேற்போம் நிகழ்வை எமக்கு சிறப்பாக நடாத்துவதற்கு அருள் பாலித்த ஏக இறைவனுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று ஜேஎம் மீடியா மற்றும் ஜேஎம் கியாஸ் வழங்கிய முஹர்ரமை வரவேற்போம் நிகழ்வை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக வழிகாட்டிய ஜே மீடியா ப்ரொடக்ஷன் மற்றும் காலேஜின் ஸ்தாபக பணிப்பாளரும் பிரபல ஊடகவியலாளர், அதே போன்று செய்தி வாசிப்பாளரும், இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் சட்டமானி ராசித் மல்ஹர்தீன் சார் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதே போன்று ஜே மீடியாவில் பணிபுரிகின்ற சகோதரிகளில், அதாவது இந்த நிகழ்வு இவ்வாறு சிறப்பாக அமைவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்புகளை வழங்கிய ஜே மீடியா குழுவினரை ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது சகோதரி ஷிஹானா அவர்களோடு இணைந்து சகோதரி ஜுமைரா, சகோதரி ஜஹ்ரா ஆகியோர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற உமேர் மௌலானாவாகிய என்னையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்வு சிறப்பாக நடாத்தி முடிக்க எம்மோடு இணைந்து சமூக பணிகளில் கைகோர்த்துள்ள ஸ்கை தமிழ் நிறுவன படிப்பாளர் ஜே.எம். பாசித் அவர்களுக்கும், அதே போன்று தஸ்பி நெட்வொர்க் பணிப்பாளர் அல்தாப் ஃபாரூக் அவர்கள், அதே போன்று ஜிடாப் அகாடமி பணிப்பாளர் அஷே கியாஸ் நலிமி அவர்களுக்கும் நன்றிகளை எமது மனமார்ந்த
நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இந்த நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்திய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் இளைஞர் விவகார முதன்மை ஒருங்கிணைப்பாளரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் உயர்கல்வி ஒருங்கிணைப்பாளரும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் தொழில் மற்றும் போதை பழக்க மீட்பு ஆலோசகருமான ஊக்குவிப்பு பேச்சாளர் ஆஷே நுஸ்ரத் நௌஃபர் ஹக்கானி ஹசரத் அவர்களையும் அதே போன்று இந்த முஹர்ரமை வரவேற்போம் என்ற இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் கிராத் ஓதி துவக்கி வைத்த ஆஷே எம் ரிஃப்னாஸ் அப்துல் ரஹ்மான் அமீனி ஹசரத் அவர்களையும் அவர்களையும் ஞாபகப்படுத்தி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று சிறப்பான நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்யும் போது எங்களுக்கு ஒத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே போன்று எங்களுடைய மாற்று மத சகோதர சகோதரிகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முஹர்ரமை வரவேற்போம் என்ற நேரலை நிகழ்வின் குறிப்புகளை அதாவது பின்னூட்டல்களை உங்களுக்கு ஜேஎம் மீடியாவினுடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்க முடியும். கட்டாயம் ஜேஎம் மீடியா கல்லூரியுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைந்திருங்கள். எதிர்காலத்திலும் இதே போன்று சுவாரஸ்யமான நேரலை நிகழ்வுகள் உங்களை வந்தடைய காத்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான செய்திகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிகழ்வுகளை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நான் உமைர் மௌலானா திவரும் தொலையிலிருந்து சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.